அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம என்ன விவாதிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முதலாம் பானிபட் போர். இந்த பானிபட் போர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுடைய அறிமுகங்களை கடந்த காணொலிகளில் நம்ம கொடுத்துருந்தோம். இப்ராஹிம் லோடி அப்படின்னா யார், அவருடைய அண்ணன் ஜலால் கான் லோடி அப்படின்னா யார், இப்ராஹிம் லோடியோட தந்தை சிக்கந்தர் கான் லோடி யார், சிக்கந்தர் கான் லோடியுடைய தந்தை பெல்லூர் கான் லோடி யார், ஆலம் கான் லோடி என்பவர் யார், அதே போல பஞ்சாபின் கவர்னராக இருந்த தௌலத் கான் லோடி என்பவர் யார், பாபர் என்பவர் யார், இப்படி இந்த மாந்தர்களை பற்றி நாம நிறைய விளக்க காணொலிகள் கொடுத்துருந்தோம். இப்போ நாம இந்த முதலாம் பானிபட் போர் நடக்கக்கூடிய இந்த சூழல்ல நம்ம இப்போ விவாதிக்கலாம். 1526 வருடம் இந்த பானிபட் போரானது நடைபெற்றது. இது நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் பாபர், தௌலத் கான், ஆலம் கான் லோடி, இப்ராஹிம் லோடி. இதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிமுகம் சொல்லிடுறேன். டெல்லி சுல்தானேட்டாக வட இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் இப்ராஹிம் லோடி. காபுலிஸ்தான் பகுதியை, ஆப்கானிஸ்தான் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய காபுலிஸ்தான் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் பாபர். டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் கவர்னராக இருந்தவர் தான் தௌலத் கான் லோடி. இவர் இப்ராஹிம் லோடியுடைய மாமா. அதே போல இப்ராஹிம் லோடியுடைய இன்னொரு உறவினர் ஆலம் கான் லோடி. இவர் குஜராத்தில் மிர்சாபூர் சுல்தான் 2க்கு கீழே ஒரு பாதுகாப்பில் இருந்தார். இப்போ முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த இப்ராஹிம் லோடிக்கு குறிப்பாக 2 மிகப்பெரிய எதிரிகள். ஒன்று தௌலத் கான் லோடி, பஞ்சாபுடைய கவர்னராக இருந்த தௌலத் கான் லோடி. இன்னொருவர் சூரத்தில் அடைக்கலம் இருந்த ஆலம் கான் லோடி. இந்த 2 பேர் தான் மிகப்பெரிய எதிரிகள். இவங்க 2 பேரும் ஏன் எதிரிகள் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் லோடி கிட்ட இருந்து டெல்லியை கைப்பற்ற கனவு கண்டு கொண்டிருந்தவர்கள் இந்த 2 பேரும். இப்ராஹிம் லோடியோட மிக நெருங்கிய உறவினர்கள். அவ்வப்போது ஒரு சதித்திட்டத்தை தீட்டிகிட்டே இருப்பாங்க. எப்படியாவது இப்ராஹிம் லோடியை முடிச்சிடணும்னு ஒரு சதித்திட்டத்தை தீட்டிகிட்டே இருப்பாங்க. தோத்து போயிட்டே இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் தங்களால் இப்ராஹிம் லோடியை ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு நிலை வந்தபோது அவர்களுடைய உயிருக்கு, தௌலத் கான் லோடியுடைய உயிருக்கு இப்ராஹிம் லோடியால் ஆபத்து ஏற்பட போகுது என்று தெரிந்து கொண்ட பிறகு பாபர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் வீரர், அவர் ஒரு அரசர், காபுலிஸ்தான் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு அரசர், அவரை இந்தியாவுக்கு டெல்லிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை தௌலத் கான் லோடி, ஆலம் கான் லோடி அவங்க 2 பேருக்கு வந்துருது. தௌலத் கான் லோடி என்ன பண்றாரு, தன்னுடைய ஒற்றர்களை விட்டு பாபர் கிட்ட பேசுறதுக்கு அனுப்புறாரு. எப்படியாவது இப்ராஹிம் லோடியை வீழ்த்தி டெல்லியை கைப்பற்றி எங்கள் வசம் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத ஒற்றர்கள் மூலியமா பாபருக்கு அனுப்புறாரு. பாபர் இதை ஒத்துக்கிறாரு. 1523ஆம் ஆண்டு இந்த செய்திகள் பகிரப்படுது. 1524ஆம் ஆண்டு பாபர் காபுலிஸ்தான்ல இருந்து கிளம்பி டெல்லி நோக்கி வர்றார். அப்ப டெல்லி நோக்கி வரும்போது முதல்ல சிந்து நதிக்கரை, அதாவது இண்டஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இண்டஸ் நதிக்கரையை கடந்து தான் வரணும். முதல்ல அவர் என்ன பண்றார் பாபர் அப்படின்னு சொன்னா, பஞ்சாப் மாநிலத்தை, அதாவது இன்றைக்கு அந்த மாநிலம், அன்றைக்கு அந்த பஞ்சாப் என்று சொல்லக்கூடிய அந்த நிலப்பரப்பை கைப்பற்றுகிறார். போர் செஞ்சு கைப்பற்றுகிறாரு. பஞ்சாபுக்கு கீழே தான் டெல்லி இருக்கு. பஞ்சாபை கைப்பற்றிய உடனே இப்ராஹிம் லோடியோட பானிபட்ல போர் நடக்குது. இந்த பானிபட் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா, டெல்லியில இருந்து ஹரியானாவுக்குள்ள போகும்போது கங்கை நதி மற்றும் யமுனை நதிக்கு இடையேப்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான் பானிபட் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அது ஹரியானா மாநிலத்தில் இருக்கு. இந்த இடத்துல தான் முதலாம் பானிபட் போர் நடக்குது. இந்த பானிபட் போர் நடக்கும்போது இப்ராஹிம் லோடி தனிப்பட்ட முறையில் டெல்லி சுல்தானேட்டோட அரசனாக இருந்து பாபரை எதிர்த்து சண்டை போறாரு. தௌலத் கான் லோடியும் ஆலம் கான் லோடியும் பாபரோட இணைஞ்சிட்டாங்க. பாபரோட இணைந்து இப்ராஹிம் லோடியை எதிர்க்கிறாங்க. பாபர் கிட்ட எந்த அளவுக்கு படைபலம் இருக்கு அப்படின்னு சொன்னா 12,000 வீரர்கள் தான் இருக்காங்க. இது இப்ராஹிம் லோடியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ராஹிம் லோடி கிட்ட இருந்த படை வீரர்கள் 40,000 50,000 பேர். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போர் யானைகள் அவர்கிட்ட இருந்தது. அது இல்லாமல் குதிரைப்படை, காலாட்படை இப்படி நிறைய இருந்தது. ஆனா பாபர் 12,000 பேர் வச்சு எப்படி இந்த 50,000 பேரை வீழ்த்தினாரு அப்படின்னு சொன்னா, அவர் கையாண்ட விதம். ஒன்று, அவர்கிட்ட இருந்த நவீன தொழில்நுட்பம். அன்னைக்கு வெடிமருந்துகள் அப்படிங்கிறது ரொம்ப புதிது. நம்ம வாள், வேல், கத்தி இப்படிதான் வில், அம்பு இதை பயன்படுத்திட்டு இருந்த காலகட்டத்தில் பாபர் அடுத்த தொழில்நுட்பமான வெடிமருந்துகள்,
பீரங்கிகள் இதுக்கு போயிட்டாரு. அப்ப இந்த வெடி சத்தமானது கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க, பீரங்கிக்குள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த கேனல்ல வெடிக்கக்கூடிய வெடிகுண்டுடைய சத்தம் யானைகளை பிளிர செய்து இந்த யானைகள் இப்ராஹிம் லோடி படைக்கு எதிராகவே, அதாவது மத வெறி பிடிச்சி அவங்களுடைய ஆட்களையே அதுக்கு மிதிச்சு கொள்ள ஆரம்பிச்சு ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணது ஒரு பெரிய பின்னடைவு. அதிலேயே பலாயிரக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. மேலும் பாபர் கையாண்ட 2 டெக்னிக், ஒன்று துலுக்மா, இன்னொன்று அரபா. இந்த துலுக்மா அரபா அப்படிங்கிறது என்ன டெக்னிக் அப்படின்னு சொன்னா, தன்னிடம் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை 4 பிரிவுகளாக பிரிக்கணும். இடம், வலம், முன், பின், இப்படி 4 பிரிவுகளாக பிரிக்கணும். 4 பிரிவுகளாக பிரித்து இந்த 4 பேருக்கும் இடையில வெடிகுண்டுகள் நிரப்பிய அந்த பீரங்கிகள் வரிசையாக வைக்கப்படும். இப்ப இந்த 4 பிரிவுகளும் எதிராளி அணியினரை போய் சூழ்ந்துருவாங்க. அந்த எதிரணியை சூழ்ந்த பிறகு 4 பக்கங்களில் இருந்தும் அவர்கள் தாக்குதல் நடத்துவாங்க. ஒரு பக்கம் பீரங்கி தாக்குதல் நடக்கும். இவர் கையாண்ட பாபர் கையாண்ட அந்த போர் வியூகத்துக்கு பேரு துலுக்மா அண்ட் அரபா. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் லோடி ஒரு மிகச்சிறந்த போர் வீரர். ஒரே ஒரு விஷயத்துல தான் தப்பு பண்ணிட்டாரு. கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாம கொஞ்சம் அவசரப்பட்டு முந்திரி கொண்டத்தனமா சில விஷயங்களை செஞ்சு முன்பக்கமா போருக்கு வந்ததுனால, அவர் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு போர் நடக்கக்கூடிய முன்பகுதிக்கு வந்ததுனால கொல்லப்பட்டு விட்டார். இன்னும் ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் அவர் உயிரோட இருந்து போர் செஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னா பாபர் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். நிச்சயமா இப்ராஹிம் லோடி தான் ஜெயிச்சிருப்பார். இந்தியா அவர் கையில தான் இருந்திருக்கும். ஆனா அவர் சில விஷயங்களை தவறுதலா செஞ்சு கொஞ்சம் அவசரமான நடவடிக்கைகள்ல கொஞ்சம் போருக்கு முன்பக்கமா போர் செஞ்சதுனால விரைவாகவே அவர் கொல்லப்பட்டார். இப்ராஹிம் லோடி இறந்த பிறகு போர் முடிவடைந்து இது 1ஆம் பானிபட் போருடைய முடிவு மட்டும்தான். ஆனா பாபர் என்ன பண்ணிடுறாரு, டெல்லியை கைப்பற்றி முகாலய வம்சத்தினுடைய துவக்கத்தை கணக்கை ஆரம்பிச்சு வைக்கிறார். அதற்கு பிறகு 300 ஆண்டுகள் கிட்டத்தட்ட முகாலய வம்சம் தான் இந்த நிலப்பரப்புகள், டெல்லி நிலப்பரப்புகளை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. லோடி வம்சத்தினுடைய கடைசி அரசனும் இப்ராஹிம் லோடி தான். லோடி வம்சத்துடைய வீழ்ச்சி அப்படின்னா அதுவும் 1526 தான். 1ஆம் பானிபட் போர் எதற்கு ஆரம்பம் அப்படின்னா முகாலய வம்சத்தின் ஆட்சிக்கு ஆரம்பம். லோடி வம்சத்தினுடைய வீழ்ச்சி ஆரம்பம் முடிஞ்சு போச்சு. 1526 இருந்து முகாலய மன்னர்கள் இந்தியாவுக்குள்ள படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லியை கைப்பற்றிட்டாங்க, பஞ்சாபை கைப்பற்றிட்டாங்க, பல இடங்களை கைப்பற்றிட்டாங்க. இது 1ஆம் பானிபட் போருடைய ஒரு சிறிய விளக்கம். மீண்டும் 2ஆம் பானிபட் போர் பற்றி நம்ம பார்க்கலாம். என்ன காரணம் 2ஆம் பானிபட் போர் அப்படின்னு சொன்னா, இவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியவர், பாபருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா, பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் மிக அருகாமையிலே இருக்கக்கூடிய ராஜஸ்தான். அங்க ராஜபுத்திர வீரர்கள் பயங்கரமா போர் செய்யக்கூடிய திறமை உள்ளவங்க. அங்க மேவாரை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராணா சங்கா மிகப்பெரிய போர் வீரர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டெல்லியை கைப்பற்றும் நோக்கத்தில் தான் அவரும் இருந்தாரு. இப்ப பாபரை எதிர்த்து சண்டை போட வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காரு. அப்ப பாபருக்கும் ராணா சங்காவை வீழ்த்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இது 1ஆம் பானிபட் போருடைய ஒரு சிறிய விளக்கம். இன்னொரு காணொலியில 2ஆம் பானிபட் போர் பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.